ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்குதுங்களா? இன்றைக்கி அஸ்வினி சிகரெட் சமையலில் நம்ம ரவை உப்புமா பண்ண போகிறோங்க. ரவை உப்புமா பிடிக்காதுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியாக பண்ணலாம் பாருங்கள். ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன். ரவையை வறுத்துக்கலாம் பாருங்கள். ரவை வந்து நல்லா இருக்குது. வறுத்தா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வறுத்துக்கலாம் பாருங்கள். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது ரவைக்கு. அப்படியே வெறும் ரவையை மட்டும் வறுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் ரவையை மட்டும் தான் வறுக்கணும். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே வறுத்து எடுத்துருங்க. நல்லா கொஞ்சம் வறுத்துடணும். கைவிடாமல் நல்லா வறுத்துருங்க பாருங்கள். கைவிடாமல் வறுத்துருங்க. இதில் வந்து எண்ணெய்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. ரவையை மட்டும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரவை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரவை வறுத்தா தான். எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி எல்லாம் வறுக்கிறாங்க. உப்பு மாவுக்கு மட்டும் உப்புமா செய்கிறதுக்கு ரவையை வந்து எண்ணெய் போட்டு வறுக்கக்கூடாது. வெறும் கடாயில் அப்படியே ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கணும் பாருங்கள். ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது எடுத்துகிட்டு நம்ம பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கணும். ரவையை அடிக்கடி பிடிக்கக்கூடாது. கைவிடாமல் வறுத்துங்கன்னா நல்லா வறுத்துடலாம். நல்லா பாருங்கள் ரவை வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம உப்புமா கலாரிக்கலாம். அதே கடாய் வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் பாருங்கள். ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கூடவாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் எண்ணெயில் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது கூட காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அப்படியே இஞ்சி போட்டுக்கோங்க. அதான் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அது போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பாருங்க. வெங்காயம் வதங்கிச்சு. கூட நம்ம தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கிக்குங்க. ஒரு தக்காளி சின்னதாக. உப்புமாவுக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு அவ்வளோ போட்டுக்கோங்க. லைட்டாக தக்காளி கரைஞ்சி வரட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரவை போட்டுக்கலாம். ரவை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பக்கத்தில் வந்து சுடு தண்ணி வச்சுருக்குறேன். தண்ணி வந்து இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பக்கத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ரவையை வந்து நல்லா வறுத்துட்டு முன்னாடியே நம்ம வறுத்துருக்குறோம். கொஞ்சம் இதுலேயும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி கொதிக்க வைக்கிறது பக்கத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கணும். தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம போடுவோம் ரவையை. பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது தண்ணி அதில் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டணும். கட்டிப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து சீக்கிரம் வேலை ஆகிடும். ரொம்ப லேட் ஆகாத வேலை இது. பாருங்கள். நீங்கள் எங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா அர்ஜென்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி தண்ணி சூடு பண்ணிவிட்டு பக்கத்தில் நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்படியே தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அப்படியே உப்புமா ரெடி ஆகிடும். உங்களுக்கு சாப்பிட்டா வேணால் இன்னும் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். பழன்னு வரணும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமன்னா அது தண்ணி கம்மியாக வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் குழன்னு இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்படியே கிண்டிக்கினே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிடுங்க. கட்டியெல்லாம் படாது. சூப்பர் டேஸ்டியான உப்புமா ரெடி ஆகிடும்.
வெந்து நல்லா குழன்னு வந்தால் தான் உப்புமா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அப்படியே கிண்டி விடுங்க. பாருங்கள், அப்படியே ரவை வெந்து வருது பாருங்கள். இதுதான் கரெக்டாக இருக்கும். டேஸ்டியாகவும் இருக்கும். உப்புமா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு சூப்பராக இந்த உப்புமா பண்ணி கொடுத்துடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஏன்னா ரவை வறுக்கிறது தான் இருக்குது. நல்லா ரவையை வந்து மணல் மாதிரி நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த உப்புமா சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், கடாயில் கூட கொஞ்சம் கூட ஒட்டாது. சூப்பர் டேஸ்டியான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் உப்புமாவு ரெடி. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். ரவை சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், யார் யாருக்கு இந்த உப்புமா பிடிக்குமோ, உப்புமா பிடிக்கிறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான உப்புமா குயிக்காக 10 நிமிஷத்தில் பண்ணலாம். எல்லாருக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்வினி சீக்ரெட் சமையலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம். தேங்க்யூ. 10 நிமிஷத்தில் உப்புமா ரெடி.